இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகப்பொருள் இலக்கணத்தை தான் பார்க்க போறோம். இந்த அகப்பொருள் இலக்கணத்துல கருப்பொருட்களை பத்தி பார்க்க போறோம். கருப்பொருட்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 கருப்பொருட்கள் இருக்கு. அதாவது தெய்வம், மக்கள், மலர் அதாவது பூ, மரம், விலங்கு, இந்த மாதிரி இன்னும் என்ன செய்யுது நிறைய இருக்கு. நிறைய கருப்பொருட்கள் இருக்கு. மொத்த முல்லைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு சார்ந்த இடமும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், முல்லைன்னு சொல்றோம். இப்போ இந்த முல்லை நிலத்துல உள்ள கருப்பொருட்களை நம்ம எப்படி எளிமையா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை கண்டுபிடிக்க எளிமையான வழி பாருங்க. எங்கெல்லாம் காடு அப்படிங்கிற வார்த்தை வருதோ அந்த காடுங்கிற வார்த்தை வந்தா அது முல்லை நிலம். அதே மாதிரி முல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்தா அது வந்து முல்லை நிலம். அதே மாதிரி ஏறு அப்படிங்கிற வார்த்தை வந்தாலும் அது வந்து முல்லை நிலம் தான். சரியா? ஏறுனா என்னது? ஏறுனா காளைன்னு அர்த்தம். ஏருக்கு பொருள் என்னதுமா? ஏறுனா காளை அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த ஏறுங்கிற பேர் எங்கெல்லாம் வந்ததோ அது வந்து முல்லை நிலத்துல உள்ள கருப்பொருள் தான். இப்ப பாருங்க, இந்த காடுங்கிற வார்த்தை இங்க வருது. காட்டுக்கோழி, இது காட்டுல உள்ள கோழி. ஸோ காடு இந்த வார்த்தை வருது. அப்ப இது என்னன்னா இந்த முல்லை நிலத்துல உள்ள பறவை. இது முல்லை நிலத்துல உள்ள என்னது? பறவை. அதே மாதிரி பாருங்க காட்டாறு, அந்த காட்டுல உள்ள ஆறு. அதனால இது என்னன்னு பாத்தீங்கன்னா முல்லை நிலத்துல உள்ள நீர். அப்போ இதுல எல்லாம் காடுன்னு வர்றதுனால இது முல்லை நிலத்துல உள்ள கருப்பொருள். இப்ப பாருங்க, முல்லை அப்படிங்கிற வார்த்தை இந்த வந்திருக்குது. அப்ப முல்லைன்னு வந்தாலே அது முல்லை நிலத்துல உள்ள கருப்பொருள் தான். சரியா? இப்ப முல்லை யாழ், அப்ப இது என்னது? முல்லை நிலத்துல உள்ள யாழுக்கு பேர் தான் முல்லை யாழ். முல்லையில உள்ள யாழ் என்னது? முல்லை யாழ். பண், இது முல்லையில உள்ள பண் என்ன பண்? முல்லை பண். முல்லையில உள்ள பண் என்ன பண்? முல்லை பண். இந்த முல்லை வந்து என்னன்னா பூ. அப்போ இந்த முல்லை நிலத்துல உள்ள பூக்கு என்ன பேரு? முல்லை. அப்போ முல்லையில உள்ள கருப்பொருள் வந்து பூ. இந்த பூவோட கருப்பொருள் தான் என்னது? முல்லை. இப்ப பாருங்க, இந்த ஏறுங்கிற வார்த்தை இதுல வந்திருக்கு. ஏற்கனவே ஏறுனா காளைன்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஏறுகோட் பறை, அந்த இந்த முல்லை நிலத்துல உள்ள பறைக்கு என்ன பேரு? ஏறுகோட் பறை. அப்ப ஏறுங்கிற வார்த்தை வந்திருக்கு. அது முல்லை நிலத்துல உள்ள கருப்பொருள். அதே மாதிரி பாருங்க, ஏறு தழுவுதல், அந்த காளையை அடக்குறது. சரியா? அப்ப இந்த இதுலயே என்ன செஞ்சிருக்கு? ஏறுன்னு வந்திருக்கு. அப்ப இது வந்து முல்லை நிலத்துல உள்ள இது என்னது? தொழில். இது வந்து முல்லை நிலத்துல உள்ள என்னது? தொழில். அப்போ நல்லா கவனிக்கணும். காடுன்னு எங்க வந்தாலும் சரி அது முல்லை நிலத்துல உள்ள கருப்பொருள். முல்லைன்னு எங்க வந்தாலும் அது முல்லை நிலத்துல உள்ள என்னது? கருப்பொருள். ஏறு அப்படிங்கிறது எங்க வந்தாலும் சரி அது முல்லை நிலத்துல உள்ள கருப்பொருள். எடுத்துக்காட்டுக்கு இந்த பாருங்க, ஏறுங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்ப ஏறு கோட்பறை, ஏறு தழுவுதல்.